Hello friends, welcome to Beehive. This is lesson number 141, daily usage sentences. Join me, let's get the ball rolling. First one, அடம் பிடிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் don't throw tantrums. Don't throw tantrums அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு குழந்தை எதையாவது கேட்டு அழுது உருண்டு பரண்டு அடம் பிடிக்குதுன்னா அதுக்கு தான் இங்கிலீஷில் throw tantrums அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை நீ 100 வருஷம் வாழணும்னு வாழ்த்துறீங்கன்னா அதுக்கு இங்கிலீஷில் I wish you live to be 100. I wish you live to be 100 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நான் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் I can be at peace now. I can be at peace now அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒரு ஆர்குமெண்ட்டில் நீங்கள் சொல்கிறீங்க உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இதுக்கு இங்கிலீஷில் do your worst. Do your worst அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதுக்கு நீங்கள் நார்மலாக சொல்லணும்னா do what you can. Do what you can அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒரு விஷயம் நடந்து போச்சு பட் அதுக்கு யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு no one is to blame. No one is to blame அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அது கிடக்கட்டும், அதாவது ஒரு விஷயம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு கிடப்பில் போடுறதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா let's sit on it. Let's sit on it அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஓ தாராளமாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கான்டெக்சுவல் எக்ஸாம்பிள் பார்த்துலாம். நீங்கள் உட்காந்துருக்கீங்க, பக்கத்தில் ஒரு சேர் காலியாக இருக்குது. அப்போ ஒருத்தவங்க இந்த சேரில் நான் உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஓ தாராளமாக அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இதுக்கு இங்கிலீஷில் பை ஆல் மீன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கலாமா, இங்கே உட்காந்துக்கலாமா, இதை நான் யூஸ் பண்ணிக்கலாமா, அதுக்கு நீங்கள் ஓ தாராளமாக அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு பை ஆல் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் இந்த பை ஆல் மீன்ஸையே நீங்கள் தாராளம் அப்படின்னு யூஸ் பண்ணுற எல்லா வேர்ட்ஸுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இது தாராளம் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது தேவைக்கு அதிகமாக இருக்கிறது. இதுக்கு நீங்கள் பை ஆல் மீன்ஸ் சொல்லக்கூடாது. இதுக்கு என்ன சொல்லலாம்னா இட்ஸ் பிளென்டி. இட்ஸ் பிளென்டி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கி செம வேலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு இங்கிலீஷில் ஐ ஹேட் அ லாங் டே. ஐ ஹேட் அ லாங் டே அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் படு சோம்பேறி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ இஸ் போர்ன் ஐடில். ஹீ இஸ் போர்ன் ஐடில் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீயும் அவனை மாதிரி தான், அதான் நெகட்டிவாக சொல்கிறது, நீயும் அவனுக்கு குறைஞ்சவன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் யூ ஆர் நோ பெட்டர் தென் ஹிம். யூ ஆர் நோ பெட்டர் தென் ஹிம், இது நெகட்டிவாக சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அதில் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ. வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் டிடன்ட் மீட் மை எக்ஸ்பெக்டேஷன். இட் டிடன்ட் மீட் மை எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு அவசியம் தெரிஞ்சே ஆகணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு do you really have to know. Do you really have to know அப்படின்னு கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், பாத்திரத்தை உருட்டாத இல்லை பாத்திரத்தை உடைக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் கிளாட்டர் த டிஷ்ஷஸ். டோன்ட் கிளாட்டர் த டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டோன்ட் கிளாட்டர் த பாட்ஸ் அண்ட் பேன்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஓபி அடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் லை டவுன் ஆன் த ஜாப். டோன்ட் லை டவுன் ஆன் த ஜாப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏன் குட்டி போட்ட போன மாதிரி நடந்துட்டுருக்க, இங்கே எங்கேயும் ஏன் குட்டி போட்ட போன மாதிரி நடந்துட்டுருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒய் ஆர் யூ பேசிங் பேக் அண்ட் ஃபோர்த். ஒய் ஆர் யூ பேசிங் பேக் அண்ட் ஃபோர்த் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அதையெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் நெவர் ஹர்ட் ஆஃப் சச் அ திங். ஐ ஹாவ் நெவர் ஹர்ட் ஆஃப் சச் அ திங் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், செவிடங்காதில் ஊதுன சங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் கோஸ் இன் த டஃப் இயர். இட் கோஸ் இன் த டஃப் இயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதோ என்னால் முடிஞ்சது. இதை நம்ம கான்டெக்சுவல் எக்ஸாம்பிளோடய பார்ப்போம், அப்போ தான் ஈஸியாக புரியும். இப்போ ஒருத்தவங்க அவங்க குழந்தைங்கள உங்ககிட்ட விட்டு பார்த்துக்க சொல்லிவிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் ரிப்ளையாக ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு நம்ம இங்கிலீஷில் இட்ஸ் த லீஸ்ட் ஐ கேன் டூ. இட்ஸ் த லீஸ்ட் ஐ கேன் டூ அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ யூஸ் பண்ணலான்னா ஒருத்தவங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணும்பொழுது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் த லீஸ்ட் ஐ கேன் டூ அப்படிங்கிறது பொலைட், ரூட் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைக்கிட்டே சொல்கிறீங்க நான் கஷ்டப்பட்டு நாள் பூரா வேலை செய்கிறேன், அட்லீஸ்ட் இதையாவது நீ பண்ணலாம்ல, அட்லீஸ்ட் உன் ரூமையாவது நீ க்ளீனாக வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ ஒர்க் ஹார்ட் ஆல் டே. The least you can do is to keep your room clean. I work hard all day. The least you can do is to keep your room clean அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். That's it for today. Thanks for watching.